வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது நானிய வியூஸ். இன்று உலகம் முழுக்க பேசப்படும் ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜென்சியோட அரசியல் எழுச்சி. சமூக வலைத்தளங்கள், ரீல்ஸ், ஹேஷ்டாக்குகள், வைரல் வீடியோக்கள் இவை இன்று அரசியலையே மாற்றி வருகிறதா அல்லது நாடுகளை குழப்பத்தில் தள்ளுகிறதா? உலகில் சில நாடுகளை எடுத்துக்கொண்டு பார்ப்போம். முதலில் உக்ரைன். பாரம்பரிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக மக்கள் மனநிலை உருவான நிலையில் ஒரு டிவி காமெடி நடிகர் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். இளைஞர்கள் மற்றும் சமூக வலைதள ஆதரவு அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஆனால் பின்னர் ரஷ்யா யுக்ரைன் மோதல் தீவிரமடைந்தது. போரின் காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். கோடிக்கணக்கான மக்கள் அகதிகளாக மாறினர். நாட்டின் பொருளாதாரமும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. அரசியல் என்பது வெறும் வைரல் பிரச்சாரம் அல்ல என்பதை இந்த போர் உலகிற்கு நினைவூட்டியது. அடுத்து மாலத்தீவுகள். சமூக வலைதளங்களில் இந்தியாவுக்கு எதிரான கருத்துகள் மற்றும் அரசியல் பிரச்சாரங்கள் அதிகரித்தன. ஆனால் சுற்றுலாதான் அந்த நாட்டின் முக்கிய வருமானம் என்பதால் சர்வதேச உறவுகளில் ஏற்பட்ட பதற்றம் நேரடியாக பொருளாதாரத்தை பாதிக்க ஆரம்பித்தது. இதன் பின்னர் மாலத்தீவு அரசு தனது அணுகுமுறையை மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஒரு நாட்டின் உணர்ச்சி அரசியலை விட பொருளாதார நிலைத்தன்மை முக்கியம் என்பதை இந்த சம்பவம் காட்டியது. அடுத்ததாக இலங்கை. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொருளாதார நெருக்கடி உலகையே அதிர்ச்சியடைய வைத்தது. எரிபொருள் தட்டுப்பாடு, உணவு பற்றாக்குறை, மருந்துகள் இல்லாமை, இதனால் மக்கள் போராட்டத்தில் இறங்கினர். அரசு எதிர்ப்பு போராட்டங்கள் வன்முறையாக மாறின. ஜனாதிபதி மாளிகை கைப்பற்றப்பட்ட காட்சிகள் உலகம் முழுவதும் வைரலானது. ஆனால் அதன் பின்னரும் நாட்டின் பொருளாதார சிக்கல்கள் தொடர்ந்தன. ஒரு அரசை வீழ்த்துவது எளிதாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டை மீண்டும் நிலைநிறுத்துவது மிகவும் கடினம் என்பதை இந்த சம்பவம் வெளிப்படுத்தியது. அடுத்ததாக பங்களாதேஷ். சமூக வலைதளங்கள் மற்றும் மத அடிப்படையிலான அரசியல் கருத்துக்கள் அதிகரித்து வருவதாக பல்வேறு ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. அரசியல் பதற்றங்கள் மற்றும் சமூக பிரிவினைகள் காரணமாக நாட்டின் உள்நாட்டு சூழ்நிலை சிக்கலாகி வருகிறது என்ற விமர்சனங்களும் எழுகின்றன. அரசியலில் உணர்ச்சி முக்கியமானதாக இருந்தாலும் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் அதைவிட முக்கியம் என்பதே பல அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து. அடுத்து நேபாளம். சமூக வலைதளங்களில் பிரபலமான புதிய தலைமுறை தலைவர்களுக்கு இளைஞர்கள் அதிக ஆதரவு அளித்து வருகின்றனர். ஆனால் இந்தியா மற்றும் சீனா போன்ற பெரிய நாடுகளுக்கு நடுவில் இருக்கும் நேபாளத்திற்கு வெளிநாட்டு உறவுகள் மிகவும் முக்கியமானவை. வைரல் அரசியல் பேச்சுகளை விட நடைமுறை அரசியல் அணுகுமுறையே நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இப்போ தமிழ்நாட்டை பற்றி பார்ப்போம். சினிமா, சமூக வலைதளங்கள் மற்றும் அரசியல், இந்த மூன்றுக்கும் தமிழ்நாட்டில் நீண்ட கால தொடர்பு உள்ளது. ஆனால் தற்போது ரீல்ஸ், மீம்ஸ் மற்றும் ட்விட்டர் அரசியல் அதிகரித்து வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஒரு தரப்பு இளைஞர்கள் சமூக வலைதளங்களை அரசியல் மாற்றத்தின் கருவியாக பார்க்கின்றனர். இன்னொரு தரப்பு நிஜ அரசியல் அனுபவம் மற்றும் நிர்வாகத்திறன் தான் முக்கியம் என வலியுறுத்துகிறது. திரையுலக அரசியல் மற்றும் நிஜ உலக அரசியல் இரண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாகவும் அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். சமூக வலைதளங்கள் அரசியலை வேகமாக மாற்றி வருகின்றன என்பது உண்மை. ஆனால் ஒரு நாட்டை வழிநடத்துவதற்கு வைரல் வீடியோக்கள் மட்டும் போதுமா அல்லது அனுபவம் மற்றும் நடைமுறை அறிவு அவசியமா? இது குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.